வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். இப்ப 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம். நம்ம நேம் என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். நல்லா போல்டா சொல்லுங்க சார். என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்க பேர் என்ன? நேம்னா ஜபகுமார். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. வழக்கம் போல தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அமானுஷ்யமாக போயிட்டு இருக்கிற சில மீம்ஸ் அண்ட் ரீல்ஸை தான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். வரிசையாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கரண்டே பயங்கரமா இருக்கு. விஜய் டிவி பிரைமரி ஸ்கூலா, அதுவும் யாரு? நம்ம அன்சிதா பிக் பாஸ்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டு நேரா ஜோடிக்கு வந்து அங்கேயும் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. பாத்துருவோமா? வீல்ஸ் ஆன் தி பஸ்ஸா? டான்ஸ் போட ஆடுவீங்க. இதான் டான்ஸேவா? இல்ல பிக் பாஸ்ல தர்சிகாவை வெறுப்பேத்துறதுக்காக விஷால் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடியமா, அது இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அப்படியா? இதுக்கு நடுவில் சாண்டி மாஸ்டர் ரியாக்ஷன் தான் பயங்கரமா இருந்துச்சு. இது ஒரு டான்ஸ், இந்த டான்ஸுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி வர சொல்லணுமா? எல்லாம் என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரியே மனுஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காப்ல. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த வீல்ஸ் ஆன் தி பஸ் டான்ஸுக்கு இதுதான்டா டான்ஸ், இதுக்கு தான்டா டைட்டில் வின்னர் கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா போதுமா, போதும், நீ ஆண்ட வரைக்கும் போதும். அன்ஷிதா அண்ட் சாண்டி சுந்தர் ரெண்டு பேருமே வந்து ஸ்டாண்ட் பைல இருக்காங்க. கொரியோகிராஃபரோட செலக்ஷனுக்கு அவங்க வந்து வெயிட் பண்ண போறாங்க. என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. அடுத்ததா தற்குறி ப்ரோ மேக்ஸா. பெண் உரிமை கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு தோணுது சார். என்ன அப்படி உரிமை வாங்கியிருக்காங்க? என்ன பெண் உரிமை அதிகமா வாங்கிட்டாங்க? எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. படிக்கிறதுக்கு வந்து எப்படி சொல்லுது, குகையில் அடுப்பறையில் ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. குகை ஊது பெண்ணுக்கு படிப்பு எது அப்படின்ற ஒரு சமுதாயத்துல வந்து நீங்க படிப்பு வந்து எப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது பெண்கள்லாம் படிக்க ஆசைப்படுறாங்க அதெல்லாம் நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை படிக்க வச்சிருக்காங்க, சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாராம் சார். வாரு வா, வாங்க வாங்க, இன்னும் நிறைய வச்சிருப்பாரு போலயே. நன்றி உங்களுக்கு இருக்கணும். ஒண்ணு ஓகே, படிக்க வாய்ப்பு கொடுத்துட்டோம். வேற சுதந்திரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சுதந்திரமா நடக்கிறதுக்கு ரோட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். 2 ஓ, சுதந்திரமா ரோட்ல நடக்கிறதுக்கே இவர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காராம்ல. என்னடா இது? அடுத்து ஓடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, தவழ்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு போலயே. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. இந்த ஆளெல்லாம் இந்த ஷோக்கு இன்டர்வியூ வச்சுதான் உண்மையிலேயே எடுத்தாங்களான்னு ஒரு டவுட் வருது. விளையாட்டு காமிச்சிட்டு அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. அதை சொன்ன அதுக்கு வந்து ஒரு அவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்கள் எந்த எல்லாம் உரிமை இருக்கோ அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் பைக் ஓட்டணும்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் புல்லட்னா வந்து பசங்க தான் அப்படின்னு இப்ப பொண்ணுங்கள ஓட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு பண்றாங்க. பெண்களை பைக் ஓட்ட விட்டுருக்கோம். நன்றியோட இருக்கு. நீங்க நாங்க போற உடைய வந்து அவங்களால போட முடியும் சார். ஆனா அவங்களால போற உடைய கூட எங்களால போட முடியாத நிலைமை தான் சார். குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். கரெக்ட்ல பாருங்க, இவரு எல்லா உரிமையும் எடுத்து பெண்களுக்கு கொடுத்துட்டு இவர் உரிமை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அது எங்க பாருங்க, பெண்கள் போடுற உடைய கூட இவரால போட முடியாத ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா, தற்குறி அப்படிங்கிற பேரை அடிச்சுட்டு இந்த மனுஷன் தான் சொல்லி எழுதி வச்சிடலாம் போலயே. ஆமா, நீங்களா யாருடா? சாருக்கு இருக்கிற ஒரே கவலை பெண்கள் போடுற உடையை இவரால போட முடியாம போயிருச்சுன்றது தான் போல இருக்கு. இப்ப ஒண்ணு இல்லப்பா, நீ நேரா போ, கடைக்கு போயிட்டு 2 சுடிதாரை வாங்கி மாட்டிக்கிட்டு ரோடு ஃபுல்லா ஆள. எவன் உன்னை தடுக்க போறான், எவன் உன்னை கேள்வி கேட்க போறான்? அந்த உரிமை உனக்கு கிடைச்சிடும். இப்ப 2 பேருக்கு ஈக்குவாலிட்டி கிடைச்சிருச்சா இல்லையா? தள்ளுங்க ஆண்டி.
ஆமா வேஷம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கரெக்டான டைட்டில் தான் போட்டிருக்காங்க. தற்கூரிய நம்ம கேள்வி போட்டிருக்கோம். ஆனா தற்கூரி ப்ரோ மேக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த மனுஷன் தான் சொல்லிட்டு நெத்திலேயே எழுதி ஒட்டலாம் போல இருக்கு. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அடுத்ததா டிவி கேக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வந்திருக்காப்ல. கேளுங்க. வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய். அப்புறம் இன்னொரு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனார், அந்த பொண்ணு பேர் என்ன? கடைசி பேர் மறந்து போச்சு. ஆங்கர் கிட்டே கேக்குறாப்ல, அந்த புள்ள பேர் என்ன? அவங்க பேர் கேத்தி சுரேஷ். கேத்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக். இப்ப தெரிஞ்சிருச்சா நான் யாருன்னு? போதுமா? எங்கப்பா நீ சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் டிவி கே எஸ் வருது. கீர்த்தி சுரேஷ் எங்க கரெக்டா புடிச்சிட்டு வர்றது இல்லையா? நகைச்சுவை பண்ண விட மாட்டேங்க. உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. சரி ரைட், இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, டிவி கே என்னென்ன பேர்லாம் வருது, இவர் நடிச்ச படத்துல யார் யாரெல்லாம் ஹீரோயின், சரி கோர்த்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கோர்த்து விட்டு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றது. இதே பொழப்பு போல இருக்கு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க? சார் நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை எத்தனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு போன் அடிப்பானுங்க. எதனால போன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம், நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல போன் அடிக்கிறாங்க. என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. ஊர்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன், அதனால என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ஊர்ல நமக்கு ஒரு நேம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தானே நேம் இருக்கு. அதெல்லாம் ஊர்ல எனக்குன்னு ஒரு நேம் இருக்கு. பேர் என்ன? ஜெவகுமார். ஆனா உங்களை மாதிரி காமெடி பண்றதுக்கு இந்தியாலே ஆள் கிடையாதுடா. நல்லா போல்டா சொல்லுங்க சார், என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்க பேர் என்ன? நேம்னா ஜபகுமார். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? அடுத்தது யாரு? என்னடா ஏய் பண்ண அதே தளபதி மாதிரி இருக்காப்ல. அரே வா. ஏய் ஜீவன். உண்மையிலே பாராட்டணுங்க. நல்ல ஒரு எமோஷனல் சீனை எந்த அளவுக்கு காமெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனசு இறங்கி பண்ணிருக்காரா இல்லையா? அதுலயும் பாருங்க டபுள் ஆக்ஷன் வேற. நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்னது? வந்திருக்க வேண்டியவனா டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியவன் தேர்ட் பிளேஸ் கிடைச்சிருக்குடா. ஏய் ஆஃப் பண்ணு மேன 901. இட்ஸ் ஓகே, தேர்ட் பிளேஸ் வந்தது கூட நல்லதுதான்டா. நல்லா ஹாப்பி தான்டா. சூப்பர் டாடி, சூப்பர். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். ஏண்டா இங்க உசுர வாங்குறீங்க? ஏண்டா இதுக்கு தேர்ட் பிரைஸ் எப்படி கொடுத்தாங்கன்னு 50 பேர் கடந்து புலம்பிட்டு இருக்காங்க. இதுல டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க வேண்டியவன்டான்ற மாதிரிலாம் காமெடி பண்றாங்களே. இதுல வேற அந்த டைரக்டர் நான் இந்த புள்ளைய டைட்டில் வின்னர் ஆக்கியே தீருவேன்னு சொல்லிட்டு எல்லா காம்படிஷன்லயும் கொண்டு போய் ஆட விட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதான் 1 2 அதேதான் 1 2 டங் டங் டன் டன். அதான் முக்கியம். இதுக்கப்புறம் இந்த சீரியல் எங்க போய் முடிய போகுதுன்னு ஒன்றும் புரியல. அநேகமா இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த வீல்ஸ் ஆன் த பஸ் வந்திருக்குமோன்ற டவுட் கூட எனக்கு ஹெவியா வருது. அடுத்தது என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்பிஏ பண்ணிருக்கீங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தா அப்புறம் இந்த மாதிரி என்னமா எது படிச்சிருந்தாலும் ஓகேங்கிற எஸ்எஸ்எல்சி தான் வேணாங்குது. சரி ரைட். ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடிச்ச பையனா? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனா இருக்கணும். ஓகே. அதுக்குரிய வேலையில நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சூப்பர். இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்ல அவங்களா? அவங்களே. கொஞ்சம் கூட யோசிக்கல. நீங்களா அவங்களால முடிக்கல கேள்விய. அவங்களா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்ல மாப்பிள்ளையா எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெக்வெஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையை அவரே செஞ்சா நல்லா இருக்கும். வீட்டு வேலை
ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் கத்திர தேய்ச்சா போதும், பாத்திரம் வீடு பெருக்கி. சோப் அலர்ஜி, மற்றபடி வேற ஒன்றும். சோப் அலர்ஜி? ஆமாம், இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒன்று தான் அலர்ஜி, வேற ஒன்றும். அது ஒன்று தான் அலர்ஜி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்க்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுற மாதிரி. எப்பயும் கான்ஃபிடண்டா பேசுற மனுஷன் அவரே ட்ரை பண்ற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை. அதாவது மாப்பிள்ளை நீ எதிர்பார்க்கல, வீட்டு வேலைக்கு ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்க, அவனை நீ மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம் ட்ரை பண்றல. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் கிடைச்சா சொல்லி அனுப்புறப்பா, நீ பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு நல்ல சம்பளமா போட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காப்புல. சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் வீட்டு வேலையும் அவரே செஞ்சா நல்லா இருக்கும். சொன்னதும் கண்ணுல தண்ணி விட்டாரு. இது உண்மையிலேயே இவங்க சீரியஸா தான் பண்ணாங்களா இல்ல நகைச்சுவைக்காக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா பார்க்கும்போது அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கு ஆண்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, என்ன மேடம் வீட்டுல எதுவும் மாப்பிள்ளை தேடுறீங்களா, நான் சிங்கிள் தான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் போல இருக்கு. அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். அண்ணா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாருங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள? அண்ணா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரோடா போவாப்புல கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒருவேளை ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு தாராள பிரபுவா கையில் 500 1000 சொல்லிட்டு அள்ளி கொடுப்பாப்புல. இதை ஒரு டெக்னிக்கா ஃபாலோ பண்ணி எல்லாரும் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை நம்ம இவரை நேரில் பார்த்து அந்த டைம் ஃபாலோ பண்ணாம விட்டு அந்த 500 1000 மிஸ் பண்ணிட்டா அதனால ஃபாலோ பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாப்புல. நல்ல ஒரு டெக்னிக்கா இருக்குல்ல? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இப்போ இவரே வந்து ஒரு நார்மல் பீப்புளா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவரு நார்மல் பீப்புள் இல்லடா அப்படிங்கிற ஆட்களை போய் இவரு மீட் பண்ணாப்ல. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்றீங்களா? பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ். இப்படிப்பட்ட இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அதாவது ஃபாலோ பண்ணியிருந்தாலே 500 1000 சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினாப்ல. அதாவது ஒருத்தர் 2 இட்லி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அன்னைக்கு இவர் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம். அவருக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆகுமா? அவர்கிட்ட போயிட்டு இந்தாங்க இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை வச்சுக்கிட்டு நீங்க போய் இதை வித்து அதை காசாக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்புறாப்புல இந்த தாராள பிரபு. அந்த வீடியோ பாருங்க. 2 இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 10 ரூபாய். 1 ரூபாய் இல்லையா? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி இது வெச்சுக்கோங்க, பரவாயில்லை, கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பாத்தீங்களா? அதாவது ஃபாலோ பண்ணியிருந்தா 500 1000 சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த தாராள பிரபு ஒருத்தர் பசியில 2 இட்லி கேட்கிறாப்புல, இல்ல ஒரு 20 ரூபாய் இருந்தா கூட கையில கொடுத்து இந்த போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஜாமெண்ட்ரி பாக்ஸை கையில கொடுத்து அதை போய் வித்து அதுல இருந்து காசை வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாருன்னா எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பாருங்க இவரு. வர இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஒரு டிடிஎஃப் வாசனாவே மாற ஆரம்பிச்சிட்டாப்ல. எப்படி டிடிஎஃப் வாசன் நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டுவாப்லையோ அதே மாதிரி இந்த மனுஷனுமே இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆரம்பிச்சு லேடி கெட்ட போட்டு அதுல ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கப்புறம் இந்த ராகுல்ன்ற டிக்டாக் பண்ற ஒரு பையன் இறந்திருப்பான். அந்த பையனுடைய கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கூட கோயம்புத்தூர் வில் ரிமெம்பர் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு நிறைய பேர் போட்டு வாங்குன்னு வாங்கி எடுத்தாங்க. என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா அந்த மாதிரி வரிசையா நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல மனுஷன் மாட்டிக்கிட்டே வராப்ல. ரீசெண்டா கூட ஒருத்தர் புலி பல்ல வந்து மாட்டிருப்பாரு. அதை போய் கேட்டு கட்டல அந்த மனுஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் தொட்டதெல்லாம் கான்ட்ரவர்சியாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. போக போக இந்த மனுஷனும் என்ன ஆக போறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். When whole family watching seriously favorite scene or song on TV, அதாவது டிவில ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும். எல்லாரும் வந்து சீட்டோட எட்ஜில் வந்து பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? காட்டுறேன் வாங்க. சோலி முடிச்சு. இது எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும். என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கும் போது ஆனான மிக்ஸி அந்த சீனே முடிஞ்சு விளம்பரம் போடுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விளம்பரம் போட்டதுக்கு அப்புறம் தான்
அம்மா உன்னால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்றமா அப்படிங்கிற அளவுக்கு போங்கடா, நான் படமே பார்க்கலடான்ற அளவுக்கு வெறுத்து போயிருவோம். ஐயோ சரவணா, தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க வீட்லயும் நடந்திருக்கா, உங்க வீட்டு மிக்ஸியும் ஆன் ஆயிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஒரு வார்த்தை வெளிய சொல்லிருப்பனா எவ்வளவு. Here after VJ Sidhu vlogs content be like. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு கால் பிடிக்கல துப்பி இருப்பேன், அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டேன். அதுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க அப்பதான் சரிட்டு வரும். அடிங்கண்ணே. சே ஆரியா பைய தெரியாதனமா பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? ரீசெண்டா விஜய் சித்துவோடைய அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது பார்த்தவங்களுக்கு இந்த மீம் புரியும்னு நினைக்கிறேன். நிக்கல் குந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு, அதுல பிரகதீசன் பையனை போட்டு மிதிச்சு எடுத்துட்டாப்ல மனுஷன். ஏண்டா என்னதான் நிக்கல் குந்தலா இருந்தாலும் இப்படியா அடிச்சு பார்த்திருக்கேன், இப்படி வெறுத்தனமா போட்டு மிதிச்செல்லாம் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ், நிறைய வந்து Facebookல வீடியோஸ் அது இதுன்னு போட்டு பாட்டி எடுத்துட்டாங்க. இப்ப 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறமா கூட ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நம்ம சித்து இப்படி கையை கட்டி நிப்பாப்புல நம்ம பிரகதீஷ் போட்டு அடின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி. சோ இதுக்கப்புறமா இதை இமிட்டேட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சீன் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு மீமா கிரியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடா, என்ன ஜாமீன்ல மட்டும் வெளில எடுத்துருக்கா. விடாமுயற்சி ஸ்டோரி இன் 30 செகண்ட். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு முதல்ல இந்த பாட்டுக்கு தமிழ் வெர்ஷன்லாம் கொண்டு வந்துட்டீங்களாடா, பரவாடா நல்லா முன்னேறிட்டீங்க. பட் ஏன் சம்பந்தமே இல்லாம அர்ஜுனுடைய போட்டோ காட்டுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அந்த பிரகாஷ கொஞ்சம் கண்ணில் காமிச்சிருக்கலாம். நானும் கடைசி வரைக்கும் பிரகாஷ் எப்போ வருவாரு, பிரகாஷ் சாரை கொஞ்சம் காட்டுக்கல, யாருதான் அந்த பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா காட்டாமலே விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பாட்டுக்கு அந்த படம் மேட்ச் ஆகுதுதான். உண்மை. அடுத்ததும் விடாமுயற்சியா? முப்பதா அக்கா, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா, ஐயா, தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா, அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பெரியவரே, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே, படமே வந்து ஒரு தனி மனிதனுடைய போராட்டம். பெரியவரே, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவரே, அதாவது இதை சொல்லலாம், இந்த படம் தான் செகண்ட் ஹாஃப். கடைசி வரைக்கும் என் பொட்டாட்டி எங்கன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்களே, அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா அதுக்கு வேற கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுறாங்களே. இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றதான்னு தெரியாம குழம்பி போய் இருக்கேனே. நல்லா இருக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவோன்ற அளவுக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு படம் தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலான்ற மாதிரி பொண்டாட்டி எங்கன்னு தேடுறதே ஒரு படம் ஆக்கிட்டீங்களா. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு படம் தேவையில்லையோ அப்படி வாங்க வழிக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோஸ், இன்னைக்கு இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் எல்லாம் வந்து கொஞ்சமா ஜெய் பண்ணிருப்பீங்க நம்பரே. ஒருவேளை நீங்க ஜெய் பண்ணிருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமான நல்ல குபீர்னு சிரிப்பு வரக்கூடிய ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் உங்க கண்ணில் மாட்டுச்சுன்னா உடனே அப்படி ஃபார்வர்ட் பண்ணி விஜய் ஷஃபின்னு டைப் பண்ணுங்க, என்னுடைய ஐடி வரும். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 500 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மாப்பிள்ள வரலாம்னு சொல்ல மாட்டேன். அந்த ஐடிக்கு நீங்க ஃபாலோ பண்ணாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அதை அமுச்சு விடுங்க. அதை எடுத்து நம்ம அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட க்ளோன் சந்திகள் டன் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.